விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்றும் அவர் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார் என்றும் சங்கீதா கடந்த மாதம் இறுதியில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை வைத்தாங்க. அவரது குற்றச்சாட்டுகளை நம்புவதா வேண்டாமா என தாவேக்காவினர் உச்சக்கட்ட குழப்பத்துக்கு ஆளாகி கடைசியில் அவரையே தரைக்குறைவாக பேசினாங்க. ஆனால் அத்தனைக்கும் விஜய் அமைதியாகவே இருந்து மேற்கொண்டு அதிர்ச்சியை தான் கொடுத்தாங்க. விஜயின் மனைவியான சங்கீதா கடந்த மாதம் பிப்ரவரி 27 நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவில் விஜயிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும், அவரும் நானும் கடந்த 5 வருடங்களாகவே பிரிந்து வாழ்கின்றோம், அவருக்கும் ஒரு நடிகைக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருக்கின்றது, அதை கண்டுபிடித்து நான் தட்டி கேட்டேன். அப்போதிலிருந்து அவர் என்னை சுதந்திரமாக நடமாட விடலை, பொருளாதாரத்திலும் கட்டுப்பாடுகளை விதித்தாங்க. நடிகையும் எனது கணவரும் சேர்ந்து அடிக்கடி வெளிநாடுகளுக்கும் சென்றாங்க. அப்படி வெளிநாடு சென்றபோது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை நடிகை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணினாங்க. அது எனது குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் அவமானமாக இருந்தது. அந்த நடிகையுடனான உறவை முறித்து கொள்வதாகவும் சொன்னாங்க. ஆனால் அவரது செயல்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொது நன்மதிப்பு கருதி நடிகையின் பெயரை சொல்லாமல் இருக்க, வேணும்னா அந்த நடிகைக்கு எதிரான ஆதாரத்தையும் கொடுப்பேன், அவரையும் 2வது எதிர் மனுதாரராக சேர்ப்பன்னு பெரிய குண்டை தூக்கி போட்டிருந்தாங்க. அவரது இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்கள் பாதுகாப்பு பற்றி அவ்வளவு பேசும் விஜய் தனது மனைவியிடம் இப்படி மிருகத்தனமாக நடந்திருக்கிறாரே என்று பலரும் கண்டனங்களை தெரிவித்தாங்க. மேலும் சங்கீதாவுடன் அவர் சேர்ந்து வாழ வேண்டும் எனவும் கோரிக்கையும் வைத்தாங்க. ஆனால் விஜயோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென ஒரு கூட்டத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் அவ்வளவு ஒத்து கிடையாது என அசால்ட்டாக பேசியவும் செஞ்சாங்க. முதல் மனு தாக்கல் செய்த சில நாட்களிலேயே இன்னொரு மனுவையும் தாக்கல் செய்தாங்க சங்கீதா. அந்த மனுவில் லண்டனில் குடியுரிமை பெற்றிருக்கும் எனக்கு சென்னையில் தங்குவதற்கு வீடு இல்லை, நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு எனக்கு அவர் அனுமதியும் கொடுக்கல, எனவே அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் என சொல்லிட்டாங்க. இதை பார்த்தும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. சங்கீதாவின் விவாகரத்து மனு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வருகின்றது. இந்த நிலையில் சங்கீதா பற்றி விஜய் பேசியிருக்கும் பழைய வீடியோ ஒன்று திடீரென ட்ரெண்டாகி உள்ளது. அந்த வீடியோவில் அவர் திருமணமான புதிதில் சங்கீதா எனக்காக நிறைய கிஃப்ட்டுகள் எல்லாம் வாங்கி தருவாங்க, ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அதை விட்டுட்டாங்க, இவருக்கு செய்வது வேஸ்ட் என நினச்சி நிறுத்திட்டாங்க, இப்போதுமே எதுவுமே செய்கிறதில்ல, என்னை ரொம்பவே புரிஞ்சிருக்காங்க, எனது படம் பற்றி ஓப்பனாக சொல்லிடுவாங்க, சங்கீதா சொன்னால் சரியாக தான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் அவருடைய பங்கு நிறையவே இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் சங்கீதாவை பற்றி எவ்வளவு புரிதலோடு பேசியிருக்காங்க, மீண்டும் சேர்ந்துடுங்க அண்ணா அப்படின்னு கோரிக்கை வைக்கவும் தொடங்கியிருக்காங்க.